Hi friends, welcome to my YouTube channel உரிமை குரல். இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா யூனிக் எக்ஸ்போர்ட்ல மக்களுக்கு விடை தெரியாத நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகள் கேட்க சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த கேள்விகளை இப்போ நான் பொதுமக்கள் மத்தியில் வைக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது இதுக்காக விடை தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்ப எல்லாரும் அதை தெரிஞ்சுக்குவாங்க. முக்கியமான ஒரு அப்டேட் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு அதாவது மே மாதம் 8ஆம் தேதி இன்னைக்கு மிஸ்டர் நவீன் எம்டி அவங்களோட பெயில் கேன்சலேஷன் கேஸ் வந்து கோயம்புத்தூர் கோர்ட்டில் வந்துச்சு. அந்த கோர்ட்டில் நவீன் சார் வந்து அவர் கோர்ட்டில் ஆஜராயிருந்தார். அப்புறம் அடுத்த வாய்தா அவங்களுக்கு வந்து இப்போ 13ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. மே 13ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. இதை வந்து தகவலை வந்து நம்ம லட்சுமி நாராயணன் சார் அவங்க வந்து கேஸ் போட்டதால கிடச்சிது. லாயர் அவங்க கிருஷ்ணா அவங்க வந்து இந்த தகவலை அவங்க சொல்லியிருக்காங்க. 13ஆம் தேதி திரும்பவும் வாய்தா கேஸ் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. சரி சார், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் புகார் கொடுங்க. ஃபர்ஸ்ட் போய் EOW போய் புகார் கொடுங்க. EOW புது டிஎஸ்பி சார் வந்திருக்காங்க. இன்சார்ஜ் ஆஃபீஸர்ஸ் ஆல்ரெடி நம்பர் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. அவங்க ஒரு பேனர் அடிச்சு ஒட்டியிருக்காங்க. அந்த பேனர் இதுதான். இது இன்னைக்கு தான் ஒட்டின பேனர். நம்ம அதை போட்டுறோம். நம்ம இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் பாண்ட் ராயல்ட்டியாக இருந்தால் ஒரிஜினல் பாண்டு வேணும். நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், பணம் வந்ததுக்கு பணம் போனதுக்கு, இது ரெண்டுக்கான 3 months ஸ்டேட்மெண்ட் வேணும். எந்த அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஐடி, பாஸ்வேர்டு, உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களோட ஃபுல் டீட்டெயில் இது எல்லாமே வேணும். இந்த ஸ்க்ரீனில் போட்டிருக்க மாதிரி இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு தடவை கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நீங்கள் போங்க. ஏன்னா போய் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஏன்னா EOW இருக்க அதிகாரிகளும் பாவம், அவங்களும் ராத்திரி பகலாக கேஸ் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. நெருக்கி இன்னைக்கு எனக்கு கிடைச்ச அப்டேட் வரைக்கும் ஒரு 179 180 கேஸ் இப்போ வரைக்கும் அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க யூனிக் எக்ஸ்போர்ட் சம்மந்தமாக. அதனால நீங்களும் போய் உங்களோட புகாரை வந்து பதிவு பண்ணுங்க. எக்காரணத்தை கொண்டு புகாரை பதிவு பண்ணாமல் இருக்காதீங்க. புகாரை பதிவு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. சரி சார், இப்போ எனக்கு வந்து மக்கள் ஒரு சில பேர் நிறைய கேள்விகள் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த கேள்விகளை நான் வந்து கேட்குறேன். உங்களுக்கு யாருக்காவது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது பதில் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. மற்ற மக்கள் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கட்டும். யூனிக் எக்ஸ்போர்ட்டோட வெப்சைட் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். www.unicexport.com அப்படின்னு சொல்லி இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க இது ஒன்லி ஃபார் UNA பிளானுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இதுக்கடுத்து அவங்க வந்து இந்த ராயல்ட்டி, FIP, FNP இந்த பிளானுக்காக ஃபியூச்சர் 369 அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் அவங்க உருவாக்கியிருந்தாங்க. அப்போ இந்த வெப்சைட் உருவாக்குறதுக்கான நோக்கம் என்ன? யூனிக் எக்ஸ்போர்ட் வெப்சைட்லேயே அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்கலாம். அந்த வெப்சைட்லேயே அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்கலாம். ஒரு அடுத்த பிளான் வந்து அவங்க வந்து உருவாக்கியிருக்கலாம். ஆனால் தனியாக ஒரு வெப்சைட் உருவாக்குறதுக்கான நோக்கம் என்ன அது தெரியாது. அது ஒரு கேள்வி. அதுக்கடுத்து இந்த ஃபியூச்சர் 369 இந்த பேர் யார் செலக்ட் பண்ணா? ஏன்னா இந்த 369 அப்படிங்கிறது முத்துச்செல்வம் அவர் அந்த ரூபா நோட்டு எல்லாருக்கும் அந்த 369 எடுத்து கொடுக்குறாரு. இது நம்ம கம்பெனி அப்படின்னு சொல்லி நம்ம கம்பெனி ரூபா நோட்டு அப்படின்னு நிறைய பேருக்கு கிஃப்ட் வேற கொடுத்துருக்காரு. இப்போ இதுக்கான காரணம் என்ன? 369 369 இந்த நம்பருக்கு பின்னாடி என்ன மறைஞ்சிருக்கு? அந்த மர்மம் என்ன? அடுத்து ஒரு பெரிய மனிதர் அவரோட ஃபேன்சி நம்பர், அதாவது அவர் காரு, அந்த அவர் வச்சிருக்க வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே வண்டி நம்பர் 369 தான் இருக்கு. இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், என்ன ரீசன் புரியல எங்களுக்கு. யாருக்காவது தெரியும், யாருக்காவது இதை பற்றி ஹிண்ட் தெரியும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இது ஒரு சின்ன டவுட் மட்டும்தான். இந்த 369க்கும் அந்த 369க்கும் ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்கா, ஏதாவது ஒரு லிங்க் இருக்கா அப்படின்னு சொல்லி இது பார்ப்போம். மேபி போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் எதுவாக இருந்தாலும் வெளியே வரும். அவங்க பார்த்துப்பாங்க. காவல்துறை இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம், அவங்க அதை ட்ரேஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு கேள்வி. ஃபியூச்சர் 369 ஏன் உருவாக்குனாங்க, அது உருவாக்குறதுக்கான நோக்கம், அதுக்கான காரணங்கள் என்னென்னு. அடுத்து மிஸ்டர் நவீன் சார், உங்களை வந்து நீங்கள் வந்து அந்த பேமெண்ட் ஸ்டாப் ஆகிற வரைக்கும், அதாவது 2021 மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் கொடுத்துருக்கீங்க. அக்கௌண்ட்க்கு த்ரூ கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேருக்கு பை ஹேண்டில் கொடுத்துருக்கீங்க. அந்த பேமெண்ட் ஸ்டாப் ஆகிற வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் விழுந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஓகே. அதுக்கடுத்து அந்த டைம் வரைக்கும் பை ஹேண்ட் கேஷ் வாங்கினீங்கல்ல, அந்த கேஷை நீங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணீங்களா, இல்லை அந்த கேஷ் எங்கே இருக்குது? ஏன்னா நீலமேகம் ஷாப் கிட்ட எல்லாருமே பணமாக கொடுத்துட்டாங்க ஐடி போட்டுட்டு. அந்த பணத்தை நீலமேகம் ஷாப் கேஷை 2000 ரூபாய் தாளா மாற்றி ஆர்மிங்கிற அந்த பெட்டியில் வச்சு, பிளாக் கலர் பெட்டியில் வச்சு காரில் ஏற்றி அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ இந்த கேஷ்
யார் யார் வந்து வாங்கினாங்க, எந்தெந்த டேட்டுக்கு வாங்கினாங்க, இந்த கேஷ் எங்க இருக்கு பணமா, இது வந்து அக்கௌண்ட்ல போட்டிங்களா இல்லை இதை என்ன பண்ணீங்க, இந்த விஷயம் தெரியல மக்களுக்கு. அவங்க கேள்வி கேட்க சொன்னாங்க, நான் கேட்டிருக்கேன். அடுத்த வீடியோ போட்டிங்கன்னா இந்த கேஷ் எங்க 31 மார்ச் 2021க்கு முன்னாடி வரைக்கும் கேஷ் 2021 பேமெண்ட் நின்றதுக்கு அப்புறம் லீடர்ஸ் வெறும் ஐடியா மட்டும்தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களே அந்த கமிஷன் காசை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு அவங்களே பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பேமெண்ட் 2 பேமெண்ட். அதனால அவங்க அந்த கேஷ் டீலிங் வந்து அவங்களே ரொட்டேஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து அதுக்கான கணக்கு வழக்கு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் பேமெண்ட் நிற்கிறதுக்கு முன்னாடி கம்பெனிக்கு வந்த கேஷ் என்னாச்சு, சரியா சார்? இது ஒன்று. அதுக்கடுத்து பேமெண்ட் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம், அதாவது 31 மார்ச் 2021 பேமெண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கம்பெனிலேருந்து பேமெண்ட் வரல. ஆனால் அதுக்கப்புறம் டைரக்டா கம்பெனிக்கு வந்த பேங்க் அக்கௌண்ட் பணம் எங்க போச்சு? ஏன்னா நீங்க யாருக்குமே பே அவுட் பண்ணல. ஆனால் பை ஹேண்டா கொடுத்தவங்க லீடர்ஸ்ட் இருக்கு. ஆனால் அக்கௌண்ட்ல டைரக்டா போட்டவங்க அந்த பணம் எங்க போச்சு சார்? நான் சொல்றது திரும்பவும் கேளுங்க. 31 மார்ச்சுக்கு அப்புறமேல, அதாவது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் ஐடி போட்டிருக்காங்க. அந்த ஐடி போட்ட காசு எங்க போச்சு? அக்கௌண்ட்ல போட்டது. ஏன்னா அக்கௌண்ட்ல போட்ட காசு உங்களுக்கு தெரியாம எங்கேயும் போகாது. நீங்க யாருக்குமே பேமெண்ட் பண்ணல. அப்ப அந்த காசு எங்க போச்சு? அது ஒரு கேள்வி சார். ஏன்னா மக்கள் கேட்க சொல்றாங்க, நான் கேட்கறேன். நீங்க பதில் சொல்லுவீங்க அடுத்த வீடியோல கண்டிப்பா. ஏன்னா வீடியோ பாக்குறீங்கன்னு தெரியும், யாராவது உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க, நீங்க பதில் சொல்லுவீங்க. இது ஒரு ரீசன் சார். அடுத்து வந்து நீங்க ஒரு தடவை வீடியோல 2-3 வீடியோ சொல்லியிருக்கீங்க, யூஎன்ஐ வரைக்கும் தான் நான் போட சொல்லியிருந்தேன், எஃப்என்பி ராயல்ட்டி எதுவும் வேணான்னு சொல்லிட்டேன், இவங்களா உருவாக்கிட்டாங்க, இவங்க எனக்கு இது பண்ணிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. இந்த விஷயத்தை நீங்க அன்னைக்கே சொல்லியிருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இந்த அளவுக்கு வந்திருக்காது சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அன்னைக்கு சொல்லாம விட்டதுக்கான ரீசன் தான் அது இந்த அளவுக்கு பூதாகரமா வந்து இப்ப மக்கள் முன்னாடி வந்து நிக்குது, சரியா சார்? இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிடுங்க. அதுக்கடுத்து வந்து சார், உங்களோட மெயின் மோட்டோ வந்து நீங்க மக்களுக்கு வந்து உண்மையை சொல்றேன், மக்களுக்கு வந்து கணக்கு வழக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்றீங்களே தவிர நீங்க உட்காந்து கணக்கு வழக்கு பார்க்க மாட்டேன்றீங்க. மேபி அதுக்கு உடம்பு ஒரு ரீசனா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு லீகல் இஷ்யூவா இருக்கலாம், சட்ட பிரச்சனையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கலாம், இல்ல உங்க சார்பா வேற ஒருத்தருக்கு மூலமா சொல்லி இந்த மாதிரி இப்படி சொல்லியிருக்காரு செஞ்சிருக்காருன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க, வீடு பாருங்க, நான் வாரேன், கணக்கெல்லாம் பார்க்கலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்ப அவர் திருவள்ளுவர் சார் பண்ணிட்டு இருக்காரு, மற்ற லீடர்ஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் நிறைய லீடர்ஸ் வராம இருக்காங்க, அவங்களும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம், சரியா சார்? இது ஒரு ரீசன். அடுத்து வந்து இந்த பிளான்ல யார் சார் உருவாக்குறது? இந்த எஃப்என்பி, எஃப்ஏபி, ராயல்ட்டி இவ்வளோ போட்டா இவ்வளோ கமிஷன், இந்த கமிஷன் இங்கே போகும் அப்படின்னு சொல்லி உருவாக்குனது யார் சார்? நவீன் சார் நீங்க உருவாக்குனீங்களா? யார் உருவாக்குனா? அதுக்கடுத்து இந்த கார் பிளான், ஆடி கார், பிஎம்டபிள்யூ கார், இந்த நீங்க போட்டீங்கன்னா கார் பிளான் 3, 3, 6, 6, 9, 9 போடணும்னு சொல்லி 10 பேவட்டுக்கு அந்த கார் பிளான் ஏன் உருவாக்குனீங்க? இந்த கார் பிளான் உருவாக்குறதுக்கான நோக்கம் என்ன? யாரோட பணத்தை திரும்ப கம்பெனிக்குள்ள இழுத்துட்டு வர்றதுக்கான பின் உங்களோட மைண்ட் என்ன? ஏன்னா இந்த கார் பிளான் நார்மல் மக்களால் போடவே முடியாது. 9 எந்த மக்கள் போட முடியாது. இது லீடர்ஸ் கிட்ட இருக்கிற அந்த ஒரு கமிஷன் காசை திரும்ப ரிட்டர்ன் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு நோக்கமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு விடை தெரிஞ்சா நீங்க பதில் சொல்லுங்க. ஏன்னா இதுதான் ஒரு ரீசன். இதை தவிர நார்மல் மக்களுக்காக அந்த கார் பிளான் உருவாக்கப்பட்டது கிடையாது. எப்படி ஸ்ரீலங்கா போறதுக்காக நீங்க லீடர்ஸ்க்கு மட்டும் டார்கெட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். இது ஒரு ரீசன், சரியா சார்? இந்த மாதிரி விடை தெரியாத கேள்விகள் யூனிக் எக்ஸ்போர்ட்ல நிறைய இருக்கு. மக்கள் இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இது விட தெரிஞ்சா இந்த யூனிக் எக்ஸ்போர்ட் பிரச்சனை சீக்கிரமா முடிஞ்சிடும். ஆனா அது முடியக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பேரு அதுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. மெயின் விஷயம் வந்து நீங்க பிசினஸே பண்ணல, அதாவது ரியல் டைம் பிசினஸ், உங்க வேர்ட் சொல்லப்போனா ரியல் டைம் பிசினஸே நீங்க பண்ணல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த விஷயத்த நீங்க அன்னைக்கே கன்வே பண்ணிருக்கலாம். அதாவது உங்க வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, எல்லாமே இருக்கு, அன்னைக்கே நீங்க அதுக்கு ஃபோன் பண்ண வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கலாம், யாரும் இந்த மாதிரி பணம் போடாதீங்க, யாரும் இப்படி செய்யாதீங்க அப்படின்னு. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. மேபி ஏதாவது ப்ரெஷரா, உங்களுக்கு என்ன மன அழுத்தமா, இல்லை போடக்கூடாது யாராவது மிரட்டினாங்களா என்னன்னு தெரியல. அதை நீங்க கொஞ்சம் ஓப்பனா இந்த ரீசனுக்காக நான் வந்து இந்த விஷயத்த நான் வந்து வெளியே சொல்லலை, கம்பெனி பிஸ்னஸ் பண்ணல, ஒன்லி மணி ரொட்டேஷன் தான் பண்ணியிருக்கோம், பிஸ்னஸ் பண்ணது வந்து ரொம்ப சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லிடுங்க.
அதுக்கடுத்து நீங்க ஒரு ஆடியோவில் சொல்லியிருந்தீங்க ஸ்ரீலங்கால 400 கோடி ரூபாய்க்கு மேல சரக்கு இருக்கு, அதாவது ரைஸாகவும் பொருளாகவும் இருக்கு. இப்போ இந்த பணத்துக்கு பதிலாக நீங்க லீடர்ஸ் எல்லாரும் பேமெண்ட் பண்ணிருங்க, அதாவது உங்களோட கமிஷன் காசை விட்டுட்டு நீங்க வந்து மக்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணிருங்க உங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு, அதனால நீங்க அதை மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க தான் சொல்லியிருந்தீங்க. ஆனா அந்த விஷயத்தை லீடர்ஸ் கண்டினியூவா செய்யும் போது நீங்களே சொல்றீங்க எனக்கு பணம் வரல ஆனா பின் மட்டும் வந்துருச்சு அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. பேமெண்ட் பண்ண சொன்னதும் நீங்க தான், அதுக்கப்புறம் நீங்க பணமே எனக்கு வரல பின் மட்டும் என்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க நீங்க தான். இதுக்கான காரணம் புரிய சொல்ல சார். நீங்க என்ன சொல்லிருக்கணும், எந்த பணமா இருந்தாலும் என் கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு போடுங்க, என் கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்து எல்லாருக்கும் போகும்னு சொல்லியிருந்தா பிரச்சனையே வந்திருக்காது. நீங்களா டீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி லீடர்ஸை விட்டீங்க. இப்ப லீடர்ஸ் என்ன டீல் பண்ணாங்க, ஏது டீல் பண்ணாங்க, கணக்கு வழக்கு வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க, நீங்க தான் அவங்க மேல கேஸ் போட்டிருக்கீங்க, புகார் கொடுத்திருக்கீங்க. இந்த கான்ட்ரவர்சி ஏன் சார்? இப்ப இந்த விஷயத்தை நீங்க அன்னைக்கே தெரிஞ்சிருந்தீங்கன்னா அன்னைக்கே எல்லாமே பண்ணிருக்கலாமே சார். இந்த அளவுக்கு இந்த விஷயத்த முத்த விட்டுருக்க தேவையே கிடையாது. சரியா சார்? இது ஒரு ரீசன் கேட்க சொன்னாங்க, நான் உங்களுக்காக கேட்டேன். ஓகே சார். இப்ப மிஸ்டர் முத்துச்செல்வம் சார், முத்துச்செல்வம் சார் நீங்க எல்லாமே பாக்குறீங்க, எல்லாம் செய்றீங்க, இந்த ஃபேஸ் ஐடியில பேசுறதெல்லாம் ஓகே சார். ஆனா ரியல் டைமா உங்களோட ப்ராப்ளத்தை, உங்களோட பிரச்சனையை நீங்க வெளியே வந்து சொல்லணும். உங்களோட எத்தனையோ ரெக்கார்ட் ஆடியோ, எத்தனையோ இது எல்லாரும் கேட்டாங்க, நாங்களும் கேட்டிருக்கோம். சரியா? நீங்க அப்படி பயந்து ஓடுற ஆள் மாதிரிலாம் தெரியல. ஆனா எந்த ரீசனுக்காக நீங்க அங்க இருக்கீங்களோ, எந்த ரீசனுக்காக மறைஞ்சிருக்கீங்களோ, ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப நாள் தாங்காது. எவ்வளவு நாள் மறைஞ்சிருந்தாலும் காவல்துறை கண்டிப்பா உங்களை தேடி கைது பண்ண தான் போறாங்க. நீங்களே சொன்னீங்க நானே சரண்டர் ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனா இப்ப சரண்டர் ஆனீங்களா, வச்சீங்களா, அதுக்கான ரீசன் தெரியல. ஆனா இந்தோனேஷியன் சேம்பர்ல மெம்பரா இருக்கீங்க யூனிக் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொன்னது நீங்க தான், அதுக்கான போட்டோ எவிடன்ஸ் காமிச்சது நீங்க தான், அதனால பல பிரச்சனை வந்திருக்குன்னு சொன்னது நீங்க தான், நாங்க கிடையாது. அப்ப இந்தோனேஷியன் சேம்பரை நீங்க தான் ஃபர்ஸ்ட் இழுத்திருக்கீங்க. அப்படி சேம்பர் நீங்க இழுத்திருக்கீங்கன்னா சேம்பர் உங்க மேல ஆக்ஷன் ஏன் சார் எடுக்கல, காவல்துறை கம்ப்ளைண்ட் ஏன் சார் கொடுக்கல? ஏன்னா சேம்பரை நீங்க தவறா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்தோனேஷியன் சேம்பர்ல ரொம்ப மரியாதைக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்க ஏன் உங்க மேல நடவடிக்கை எடுக்கல? சேம்பர் வெப்சைட்ல உங்க 2 பேரோட போட்டோ, மிஸ்டர் நவீன் சார் உங்க போட்டோ வந்தது இப்ப ஆதாரப்பூர்வமா எல்லார்கிட்டையும் இருக்கு, குரூப்லயும் வந்திருக்கு, எல்லாமே இருக்கு, நானும் வேணா இதுல போட்டு வர்றேன் பார்த்துக்கோங்க. அப்ப உங்க போட்டோ உள்ள வந்தது எப்படி? நீங்க சொல்றீங்க டிரான்சாக்ஷன் காட்டி ஏமாத்திட்டாங்கன்னு. அப்ப டிரான்சாக்ஷன் காட்டி ஏமாத்திட்டாங்கன்னு போடும்போது தெரியலையா? ஓகே போட்டாங்க, அதுக்கப்புறம் ஏன் சார் எடுத்தீங்க? எடுத்ததுக்கான காரணமும் தெரியாது. அப்ப சேம்பரை அவங்க தவறா பயன்படுத்தி மக்கள் கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்காங்க. நாங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு சொன்னது உண்மை, நாங்க வெப்பன்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காரு, எல்லாமே சொல்லியிருக்காரு. போட்டோ எவிடன்ஸ் அவர் தான் அனுப்பிச்சிருக்காரு, அந்த ஆடியோ இருக்கு, யூடியூப் சேனல்ல இருக்கு. யாருக்கு உங்களுக்கு எவிடன்ஸ் தேவைன்னு நினைக்கிறீங்களோ போய் பார்த்துக்கோங்க. அப்ப இது சொன்னது எல்லாமே மிஸ்டர் முத்துச்செல்வம் அவர்கள் தான். ஆனா அது ஏன் சொன்னார்? அன்னைக்கு டேட்டுக்கு அவர் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? அப்ப போய் சொன்னாரு, உண்மை சொன்னாரா? உண்மையிலேயே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? நம்மளுக்கு தெரியாது. இதை மக்கள் கேட்க சொன்னாங்க, அதனால நான் உங்களுக்கு கேட்கிறேன். இதுக்கு யாருக்காவது விட தெரிஞ்சுன்னா நீங்க பதில் சொல்லுங்க. ஏன்னா எனக்கு இது தெரியல, மக்கள் ரொம்ப பேர் கேள்வியை அனுப்பிச்சிருக்காங்க. சரி இதை கேளுங்க சார், இதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இதுக்கான காரணம் முத்துச்செல்வம் மட்டும்தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா ஆடியோ மெசேஜ் அவர் தான் போட்டாரு, மீட்டிங் அட்டன் பண்ணது அவர் தான் வெப்சைட் ஓபன் பண்ணி காட்டினாரு. இன்னைக்கு கேள்வி கேட்டா ஒரு வார்த்தை இல்லை, அதுக்கான காரணம் நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி யூனிக் எக்ஸ்போர்ட்ல விடை தெரியாத கேள்விகள் நிறைய இருக்கு. இதே மாதிரி வெஞ்சர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வெஞ்சர் கேபிட்டல் உண்மையிலேயே வெஞ்சர் கேபிட்டல் இருக்கா? வெஞ்சர் கேபிட்டல் வாங்க வேண்டிய அந்த சோலார் பேனல் கம்பெனி யாரோடது, எங்க இருக்கு, எத்தனை கோடிக்கு வாங்க போறாங்க, ஏன் அந்த கம்பெனியை வாங்கணும், அந்த கம்பெனியோட முதலாளி யாரு? இது மாதிரி விடை தெரியாத நிறைய கேள்விகள் இருக்கு, மக்கள் கேட்க சொல்றாங்க, நான் கேட்கிறேன். சரியா? அதே மாதிரி அந்த கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனிக்கு வெஞ்சர் கேபிட்டலுக்கு ஒரு இனிஷியலா ஒரு அமௌண்ட் கட்டியிருக்காங்க, அதுக்கடுத்து இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்காங்க, அதுக்கடுத்து வந்து என்ன செஞ்சிருக்காங்க, நோ அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குற அளவுக்கு லீடர்ஸ் இருந்தாங்கன்னா லீடர்ஸ் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்க? அதாவது உங்களுக்கு வந்து நார்மலா இந்த பணங்கள் எல்லாமே யார் யார் எத்தனை கோடி கொடுத்துருக்காங்க எல்லாமே தெரியும். ஆனா இவ்வளவு பணங்கள் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா அவங்க கிட்ட கடை வாங்கிய கொடுத்துருப்பாங்க, அவங்க சம்பாதிச்சதுல இருந்து ஒரு பங்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்ப இது உண்மைனா மிச்ச காசு எங்க? அது லீடர்ஸ் தான் பதில் சொல்லி ஆகணும். கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க.
அதுக்கடுத்து வெஞ்சர் கேபிட்டல் அமௌண்ட் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்கும்னா மக்களுக்கு எப்போ கிடைக்கும், இல்லை அது காவல்துறைக்கு இஓடபிள்யூக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்களா, இதுக்கான ரீசன் நம்மளுக்கு தெரியாது. அது யார் வாங்கினாங்களோ, யார் வச்சாங்களோ, யார் செஞ்சாங்களோ அது அவங்க தான் முடிவு பண்ணணும். நம்ம அதை ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. மேபி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதோட கணக்கு வழக்கு இஓடபிள்யூ ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி டேட்டுக்கு மக்களுக்கு ஃபீஸ் கட்டுறது இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. அதுக்காக அவங்க கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு, பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சைடில். மேபி வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். சரியா சார்? முத்துச்செல்வம் சார், நீங்கள் இதில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கீங்க. சரியா சார்? அடுத்து நீங்கள் ப்ளஸ் ஃப்ராங்க்லின் எதுக்காக நீங்கள் 2 பேர் மட்டும் ரஷ்யா போனீங்க? அதாவது நீங்கள் 2 பேர், இன்னொரு 4-5 பேர் போயிருக்காங்க. எதுக்காக நீங்கள் போயிருக்கீங்க ரஷ்யா? எதுக்காக? நான் போன வீடியோல கேட்ட மாதிரி டீ சாப்பிடவா போனீங்க? எதுக்காக சார் போனீங்க? அந்த ரீசன் பிஸ்னஸ் பண்ண பணம் யார் கொடுக்குறா? அப்போ என்ன பிஸ்னஸ் பண்ண போறீங்க? இந்த யூனிக் எக்ஸ்போர்ட்டோட ஆணிவேர் நீலமேகம் சார், இல்லை திருமால் பெருமாள் இந்த மாதிரி ஆட்கள் தான். நீங்கள் அவங்கள கூட்டு போல, மிஸ்டர் ஃப்ராங்க்லினை மட்டும் ஏன் கூட்டு போனீங்க? கூட்டு போகலன்னு மட்டும் சொல்லாதீங்க, எவிடன்ஸ் எல்லார்கிட்டையும் இருக்கு, நீங்கள் கூட்டு போனது உண்மை. அப்போ ரஷ்யா போனதுக்கான நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் விசிட் இன் ரஷ்யா? ரஷ்யாவில் நீங்கள் ஏன் போனீங்க? ரஷ்யா சும்மா சுற்றி பார்க்க போனீங்களா? அப்போ சுற்றி பார்க்க போனீங்கன்னா ஏன் சொல்லலை? இப்போ ஏதோ ஒன்று இருக்குது சார், அந்த 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 மர்மத்தை முடிச்சு தான் அவருங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் பதில் சொல்லுங்கள். சரியா சார்? நீங்கள் சொல்ல போகிறதில்ல, என் வேலை கேள்வி கேட்கறது. நான் கேள்வி கேட்டேன், நீங்கள் பதில் ஆடியோவாக சொன்னாலும் சரி, இல்லை வீடியோவாக சொன்னாலும் சரி, அதை கேள்வி கண்டிப்பாக நான் கேட்பேன். நான் பயந்து ஒடிஞ்சு ஒருத்தர் வந்து மிரட்டுறதுக்காகலாம் ஓடி போகிற ஆள்லாம் நான் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தப்பு பண்ணலைன்னா முன்னாடி வந்து காவல்துறையிட்ட வந்து உங்களை ஒப்படைங்க, கணக்கு வழக்க கொடுங்க. இதோட உண்மையான மர்மம் எங்கே இருக்குது? கேஷ் டிரான்சாக்ஷனில் இருக்குது. கேஷை பற்றி யாருமே பேச மாட்டேன்றாங்க. அக்கௌண்ட்டில் விழுது ஆட்டோமேட்டிக்காக கணக்கு வந்துடும், எங்கே எடுத்திருக்காரு, எங்கே கொடுத்துருக்காரு. பணமாக வந்தது, பணம் எங்கே போச்சு? இப்போ கட்டுக்கட்டாக மூட்டை மூட்டையாக கட்டி பெட்டி பெட்டியாக ஃபோட்டோஸ் தான் இருக்கே தவிர, அது காரில் ஏற்றி அனுப்பும்போது அந்த பணம் கேஷ் 2000 ரூபாய் தாள் அன்னைக்கு இருந்துச்சு, அந்த 2000 ரூபாய் தாள் எங்கே போச்சு? யார் மூலமாக வெளியே போச்சு? இது ஹவாலா மூலமாக வெளியே போச்சா, இல்லை பிளாக் மணியா, ஒயிட் மணியா, எப்படி இதை மாற்றினாங்களா, ஃபேக்காக கம்பெனி கிரியேட் பண்ணி உள்ளே போட்டாங்களா? இது எல்லாமே அடுத்து இன்வெஸ்டிகேஷன் போகும்போது காவல்துறை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. எனக்கு இஓடபிள்யூ மேலே முழு நம்பிக்கை இருக்குது. இஓடபிள்யூ இதை ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. என் வீடியோவும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, நல்லாவே தெரியும். கண்டிப்பாக அவங்க இதை கேள்வி கேட்பாங்க. சரியா? நான் ஒரு நார்மல் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒர்க்குக்கே நான் இந்த அளவு யோசிக்கிறேன்னா காவல்துறையில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எப்படி மாறி இருக்கும், எந்த ரூபத்தில் போயிருக்குன்னு தெரியும். அந்த பணம் எங்கே போச்சுன்னு அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா பணம் ஒன்றும் காணாமல் போல, பணம் ஒன்றும் கரையாக அரிச்சிடல. பணம் எங்கேயோ யார் மூலமாகவோ எங்கேயோ ஒரு இடத்துல போய் இருக்குது. அதை வெளியே சொன்னால் எல்லாருக்கும் ஆபத்து, வெளியே சொன்னால் நாம் மாட்டிக்குவோம் அப்படின்றாங்க. அப்போ அந்த ரீசன் என்ன? அது எங்கே இருக்குது? எப்படினாலும் வெளியே வந்து தான் ஆகும். யாராவது ஒருத்தர் சொல்லி தான் ஆவாங்க. சரியா? ரொம்ப நாள்லாம் ஓடாது. அதை மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக சம்மந்தப்பட்டவங்க வெளியே வந்து சொல்லணும். சொல்கிற வரைக்கும் நம்ம விட மாட்டோம். சரியா சார்? இது ஒரு ரீசன். சார், இந்த மெயில் போட்டாங்கல்ல, இமெயில் வெஞ்சர் கேபிட்டல் வேணாம் அப்படின்னு சொல்லி, அப்போ அவங்களுக்கு மட்டும் எப்படி சார் கோடிக்கணக்கில் செட்டில்மெண்ட் பண்ணாங்க? அப்போ அவங்களுக்கும் பெரிய பெரிய ஆட்களுக்கும் என்ன சார் சம்மந்தம்? இது புரியல. செந்தில் சாருக்கு அன்றைக்கே 5 லட்ச ரூபாய் கொடுத்து இமெயிலை வாபஸ் வாங்க சொன்னாங்க. அப்புறம் இன்னும் 2 பேருக்கு மட்டும் வாங்க கொடுத்தாங்க. ஆனால் ஒரு சில லேடிஸ்க்கு மட்டும் நீங்கள் கோடிக்கணக்கில் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அவங்க லீடரா இல்லை ராயல்டி மெம்பரா? என்ன ரீசன்? அவங்க யாரு? ஏன்னா அவங்களுக்கு கீழே பாதிக்கப்பட்டவங்க வரவே இல்லை. அப்போ பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கன்னா அவங்க ஏன் போராட்டத்துக்கு வரல? உங்கள்கிட்ட இருந்து அன்னைக்கே அவங்க காசு வாங்கியிருக்காங்க உண்மைனா அவங்க யாரு? என்ன? அவங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் வாங்கினாங்க? அப்போ அன்னைக்கே அவங்களுக்கு இதை பற்றி முழு விவரம் தெரிஞ்சிருக்கா? இந்த மாதிரி கேள்விகள் நிறைய பேர் கேட்க சொல்லியிருக்காங்க. யார் அந்த மேடம்? யார் என்ன செய்கிறாங்க? என்ன ரீசன்? என்ன காரணம்? சரியா? ஏன்னா இவ்வளோ பெரிய ஆள்கிட்ட இருந்து அவங்க கோடிக்கணக்கில் வாங்கியிருக்காங்க. பணம் வந்து அவங்க பணத்தை ரிட்டர்ன் வாங்கியிருக்காங்க. அப்போ தான் இமெயில் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி வாங்கியிருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும், அவங்களுக்கு என்னென்ன உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ அவங்க யாரு? அவங்க யாரு நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிப்போம். சரியா சார்? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூனிக் எக்ஸ்போர்ட்டில் இதுக்கான விடை யாருக்குமே தெரியல. இதுக்கான விடை யார் சொல்லணும்னா மிஸ்டர் நவீன் அவர்கள், முத்துச்செல்வம் சார், அதுக்கடுத்து நீலமேகம் சார், திருமால் சார், இந்த ஒரு 5-6 பேருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தெரியும். இன்னும் அந்த 369 அது யாரோட லக்கி நம்பர்? ஏன் அந்த நம்பர் இதுக்கு வச்சாங்க? அதுக்கான ரீசன் இன்னும் தெரியல.
மேபி கண்டுபிடிப்போம்னு சொல்லி நம்புவோம். இன்னும் ஒரு சில கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளோட அடுத்த வீடியோ சீக்கிரமா வரும். அந்த கேள்வி பை நேமா இருக்கும், யார்கிட்ட கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி. சரியா? அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த கேள்விகளுக்கு பார்க்குற மக்கள் உங்களுக்கு ஏதாவது பதில் தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது எல்லாமே ஒரு டிஜிட்டல் எவிடன்ஸ். நான் கண்டிப்பாக யூடியூப் சேனலில் கூட்டில் சப்மிட் பண்ணிடுவேன். அதில் இருக்க எவிடன்ஸ் எல்லாமே கோர்ட்டுக்கு போயிடும். அவங்க பார்த்துப்பாங்க எது உண்மை எது பொய், யார் நடத்துறது ட்ராமா, யார் பின்னாடி இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கா, யார் மூலமாக யார் செஞ்சுக்கிட்டு இருக்கா, யாருக்கு யார் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கா, என்ன மூலமாக பேக்ரவுண்டில் நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லாமே கூடிய சீக்கிரம் வெளியே வரும் நம்ம நம்புவோம். சரியா? நம்மளோட நோக்கம் மக்கள் எல்லாரும் போய் EOW பொருளாதார குற்றப்பிரிவு ஈரோட்டில் போய் புகார் கொடுக்கணும். புகார் கொடுக்கறதுக்கு எந்த விதமான புரோக்கரும் தேவை கிடையாது. நீங்கள் நேரடியாக போய் அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் திரும்பவும் என் சேனலில் அந்த பேனர் போடுறேன். இன்னைக்கு அடிச்சு விட்டேன் பேனர். அதில் ஃபோன் நம்பர் இருக்குது. நீங்களா போங்க, நீங்களா புகார் கொடுங்க, நீங்களா செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் இருக்கீங்க பாதிக்கப்பட்டவங்க, புகார் வாங்குறதுக்கு காவல்துறை அதிகாரி இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து புகார் வாங்கி அவங்க செக் பண்ணி உங்கள் புகாரை பதிஞ்சு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருவாங்க. புகார் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு பணம் திரும்ப கிடைக்கும். ஏன்னா அதர்வைஸ் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. காம்ப்ரமைஸ், பேச்சுவார்த்தை, கணக்கு வழக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும். ஆனால் அது கூட சேர்ந்து சைமல்டேனியஸாக பேரலாக நீங்கள் வந்து புகார் கொடுக்கறத கண்டிப்பாக புகார் கொடுக்கணும். சரியா சார்? இதுதான் நான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறது. வேற யாரையும் நம்பாதீங்க, உங்களை நீங்கள் நம்புங்க, ஒற்றுமையாக இருங்க. சரியா? வேற எந்த லீடருக்கும் அழுத்தம் கொடுக்காதீங்க. சீக்கிரமாக ஒவ்வொருத்தராக வந்து அவங்களோட கணக்கு வழக்க கொடுப்பாங்க. ஈவன் நீலமேகம் சாப் உடம்பு முடியாமல் இருக்காங்க. நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணிக்குவோம், அவங்க உடம்பு நல்லாகி வரட்டும். அவங்க வந்து யூனிக் எக்ஸ்போர்ட்டோட ஆணிவேர், அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவங்க உடம்பு நல்லாகி வந்தால் தான் நிறைய உண்மைகள் வெளியே வரும். அதனால் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்வோம். அவங்க நல்லாகி வந்து இந்த யூனிக் எக்ஸ்போர்ட் மக்களோட பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.